ஹாய் கைஸ், இன்னைக்கு டேட் 13. கர்நாடகா பிளான் பண்ணியிருந்தோம் ட்ரிப்பு. ஸோ அந்த சைடு யாரையும் தமிழ் ஆளுகளை உள்ள விடாதனால நாங்கள் ஆந்திரா போகலான்னு பிளான் பண்ணோம். இங்கே வந்துட்டு இருக்கையில வண்டி சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டும் தான் கூட வந்தார். அவருக்கே கொஞ்சம் இன்சல்ட் ஆயிடுச்சு. பால் நாய்ஸ் வந்துருச்சு வண்டியில். ஸோ அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காண்டி ஷோரூம் தேடிட்டு இருந்தோம். இங்கே திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி அந்த ஊரில் வந்து தேவி டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே தான் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரேக்கில் ஏற்றி வேலை பார்த்துட்டு இருந்த வண்டியை இறக்கிட்டு நமக்காண்டி வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ நல்ல மனசுல யாருக்கும் வராது. ஏன்னா அதர் ஸ்டேட் போனோம்னா நம்மளாம் மதிக்க கூட மாட்டானுங்க. அதனால தான் இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ டே ஒன்னே இவ்வளோ சொதப்பல் ஆகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என் ஃப்ரெண்டு. இங்கே பாருங்க, இன்னும் சாப்பாடு கூட வாங்கி தரல. நம்ம வண்டியெல்லாம் பிரித்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீட்டு டேங்க்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதான் அந்த வால்வு கிளியரன்ஸ் வந்து கைடை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் சொல்லி 5 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எல்லாத்தையும் ப்ராப்பரா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த டிவிஎஸ் வண்டியில போற வண்டியில எல்லாத்துக்குமே காமனான இந்த இஷ்யூ இருக்காமாம்மா. வால்வு கிளியரன்ஸ் வந்து லூஸ் ஆயிருமாம்மா. ஸ்டார்டிங் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளேயே அந்த நாய்ஸ் வந்துடும். ஸோ அந்த 5000க்கு நீங்க நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணலன்னா ஹெட் வேலை வந்துடுமாம்மா. டெக்னீஷியன் சொன்னாரு. எல்லாரும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆயில் லெவல் கரெக்டாகுன்னு செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாட்டினாலும் இன்ஜின் சீஸ் ஆயிருமாம்மா. இப்போ வர பழைய இன்ஜின் மாதிரி இல்லையாம்மா, இந்த இன்ஜின் வந்து லைட் வெயிட் இன்ஜின்னால லைஃப் கொஞ்சம் கம்மியா இருக்குமாம்மா. என் வண்டியை டோட்டலா டேங்க் எல்லாம் பிரிச்சு வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு பில்லு தெரியுமா? வெறும் 100 ரூபா தான். எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் கூட விளாட்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா எந்த ஒரு ஷோரூம்லயும் வந்து ஒரு 100 ருபீஸ் பண்ணவே மாட்டாங்க தெரியுமா? வெறும் 100 ரூபாய்க்கு டாப் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இங்க வந்து நார்மலாமா. ஸோ இந்த சரௌண்டிங்ல ஏதாச்சும் இருந்தீங்கன்னா தேவி டிவிஎஸ் வந்து ரிசீவ் பண்ணி வண்டி சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்பான்ஸ் இங்க நல்லா இருக்கு. வண்டியோட சவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஜனாக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஒரு 100 ரூபா காஸ்ட்ல வண்டியோட சவுண்டே ரெடி பண்ணிட்டாரு. வரும்போது டிக்கெட் டிக்கெட்டுன்னு கேட்டு இருந்த சவுண்டு இங்க பாருங்க. வண்டி எவ்வளவு ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல வண்டி இப்படி ஓடுன்னு. அவ்வளவு சாஃப்டா ஓடிட்டு இருக்கு. நீ எவ்வளவு தூரம் வேணா டிராவல் பண்ணலாம். பாத்தீங்களா? ஹைவேவும் சூப்பர் ஹைவே. எவ்வளவு வேணா வரலாம் வண்டி. தேங்க்யூ ஃபார் தேவி டிவிஎஸ். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்த சைடு வந்தா மறுபடியும் மீட் பண்ணுவேன் உங்களை. டைம் இப்போ ஷார்ப்பா 6 o'clock ஆகுது. நாங்கள் வந்து கடப்பா தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஹைதராபாத்துக்கு வந்து எங்களுக்கு 200 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 2 hours ட்ராவல் பண்ணா போயிடலாம். மார்னிங் 4 o'clock கிளம்புனேன். அந்த பைக்ல ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால கொஞ்சம் ஒரு 2 hours லேட் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இது வந்து எங்களோட 2வது பங்க்கு. இங்கே தான் ரீஃபில் பண்ணோம். 1000 கிடைச்சாலே மேக்ஸிமம் ஃபுல் ஆயிடுது இந்த வண்டி. 125cc 10 லிட்டர் கெப்பாசிட்டி தான் போல. அரௌண்டு 500 கிலோமீட்டர் சேலம்லேருந்து சேலத்தில் ஃபுல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பங்க் அங்கே தான். 500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஹில் ஸ்டேஷன், நார்மல் ஸ்ட்ரீட் ரோட்ல எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இது எங்களோட 2வது பங்க்கு. இதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஹைதராபாத் ரோட்ல செக் பண்ணிக்கலாம்.